இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட அன்பு உறவுகளுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறேன். உங்கள் வீட்டு பிள்ளையாகிய ஜெயரூபனாகிய நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை உங்களை தேடி கொண்டு வருகிறேன். இந்த நாளிலும் கூட நாம் தேவனோடு நேரடியாக பேசக்கூடிய வேத வசனம், கடவுளால் நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை உங்களிடத்துக்கு கொண்டு வருகிறேன். வேதாகமத்தை எடுத்து இப்பொழுது வாசிப்போம். எரேமியா 33 அதிகாரம் வசனம் 3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். இந்த வார்த்தையை பார்க்கும் பொழுது நாம் ஆண்டவரோடு நேரடியாக பேசக்கூடிய ஒரு வார்த்தையாக கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். எப்படி என்று பார்த்தோமானால், நமக்கு ஒரு ஆபத்து என்றால், ஒரு தேவை என்றால் நாம் என்ன செய்கிறோம்? தெரிந்தவர்களையும் உறவுக்காரர்களையும் மற்ற அக்கம் பக்கம் உள்ளவர்களையும் பார்க்கும் பொழுது அவர்கள் நமக்கு உதவி செய்வார்களா, நமக்கு ஒத்தாசை செய்வார்களா என்று பார்க்கிறோம். அது தவறு. ஏனென்றால் ஆபத்து நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான அரிய பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று நம் ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அதே சங்கீதம் 91 அதிகாரம் 15 வசனத்தை பார்ப்போம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஆம், அன்பு உறவுகளே, நாம் இப்பொழுது இந்த வேத வசனத்தின்படி பார்ப்போமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும், நம் இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். அப்பொழுது நமக்கு என்ன உண்டாகும்? ஆபத்திலிருந்து விடுதலை, நம்முடைய தேவைகளிலிருந்து விடுதலை. நாம் எந்த ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுதும் தேவனை நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் என்ன செய்கிறோம்? மற்றவர்களிடம் உதவி கேட்கலாமா, தெரிந்தவர்களிடம் உதவி கேட்கலாமா என்று நினைக்கிறோம். அது தவறு. நம் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். ஏனென்றால் இது ஜீவனுள்ள வார்த்தை, கடவுள் நமக்கு கொடுத்த வார்த்தை. இந்த வார்த்தையை நாம் என்ன செய்ய வேண்டும்? சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். உனக்கு சொந்தமாக்கி கொள்ளுங்கள், எனக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும் பொழுது இந்த பூமியிலே கடவுள் சொல்கிறார், நீ ராஜரீக வாழ்க்கை வாழலாம், செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழலாம். இது கடவுள் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம். ஆகவே இந்த வேதத்தின் வழியாக நாம் இன்றைய நாளிலே தெரிந்து கொள்ளப்பட்ட வார்த்தை என்னவென்றால், நாம் ஆபத்து நேரத்திலே நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை நேரடியாக தொடர்பு கொள்ள வேண்டும். நாம் நேரடியாக பேச வேண்டும். அவர் பேசுகிற தேவன், பதில் தருகிற தேவன், ஜீவனுள்ள தேவன். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், நாம் சொந்தமாக வைத்து கொண்டிருக்கிறோம். தகப்பனிடம் கேட்பது போல நம் சொந்த தகப்பனிடம் நாம் போய் எது கேட்டால் என்ன செய்வார்? அவர் கொடுப்பார். அதுபோல நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவிடம் நாம் கேட்க வேண்டும். அப்படி கேட்டு நம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆபத்திலிருந்து விடுதலை தருவார். பண தேவையிலிருந்து நமக்கு சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை தருவார். ஒரு வீடு இல்லை என்றாலும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே, நல்ல வீடு வாசலை ஏற்படுத்தி தருவேன் என்று சொன்னீரே, எனக்கு நல்ல வீடு வாசலை ஏற்படுத்தி தாரும் என்று கேட்கணும். நல்ல ஒரு துணையை கொடுக்க வேண்டும் என்று கேட்க வேண்டும். நல்ல ஒரு வேலையை கொடுக்க வேண்டும் என்று கேட்க வேண்டும். கற்பத்தின் கனியை கொடுக்க வேண்டும் என்று கேட்க வேண்டும். இனி நாம் என்ன செய்ய வேண்டும்? எந்த ஒரு தேவைக்காகவும் மனிதனிடம்
போய் கையேந்தி நிற்கக்கூடாது. நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை அதிகாலையில் தேடி இந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அன்பு உறவுகளே, இந்த வேத வசனத்தின்படி வாழ கர்த்தர் நமக்கு கிருபை செய்யும்படியா நாம் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். இந்த வேத வசனத்தை நாம் சொந்தமாக்கி கொள்ளும்படியா நாம் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போமா? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனாய் கர்த்தாவே, இந்த நாளிலும் கூட சகோதரனோடு நீ பேசின இந்த வார்த்தையை நாங்கள் கேட்டோம் சாமி. இந்த வார்த்தையின்படி நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தாரும். இதன்படி வாழ்ந்து நாங்கள் ஜெய வாழ்க்கை, வெற்றி வாழ்க்கை வாழ அப்பா என் தேவனாய் கர்த்தரே வழிநடத்தும்படியா உடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து நன்றி சொல்லி மன தாழ்மையோடு எங்கள் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக.